வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா? எல்லாம் அவர் பார்த்துப்பாரா? எடப்பாடியை கலாய்த்த அண்ணாமலை பாஜக தேர்தல் அறிக்கையில் கேள்விக்கு கிண்டல் பதிலா? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் உச்சிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே, அதாவது ஆளும் திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும் நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. அந்த வகையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் கூட தனது கூட்டணி வலு சேர்க்கும் விதமாகத்தான் பாஜகவுடன் தனது கூட்டணியை அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான், அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவானது இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்திலே மீண்டும் ஆட்சி பிடித்துவிடும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாராம். இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக வெளியிட்டுள்ள அந்த தேர்தல் அறிக்கை என்பது தமிழகத்தில் கவனம் ஈர்க்கத்தக்க செய்தியாகத்தான் மக்களிடம் பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் நிருபர்களிடம் கூறியதாவது, மகளிருக்கான உதவித்தொகை 2000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்ப தலைவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும். இதே வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமியும் அறிவித்துள்ளதாகவும், அதாவது சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு பொருத்தமா அல்லது வறுமை கோட்டிற்கு கீழுள்ளவர்களுக்கு மட்டுமே என்றும் கேட்கிறார்கள். அதிமுக வாக்குறுதியில் கூறப்பட்டுள்ளபடி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அதாவது அதிமுக வெளியிட்டுள்ள இந்த வாக்குறுதிகளோடு ஒத்துப்போகும் வகையில்தான் பாஜகவின் தேர்தல் அறிக்கை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை செய்து அறிவிப்பார். இதில் தயக்கம் எதுவுமில்லை. சூழல் மற்றும் காலக்கெடுவை முன்வைத்துதான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் இதை உங்களுக்கு அறிவிப்பார் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறாராம். அதே நேரத்தில் அதிமுகவோ தனது தேர்தல் அறிக்கையில் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது. என்னவென்றால், எங்களது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை சொல்லியிருக்கிறோம். வரும் காலங்களில் அனைத்து அரசுகளுடன் இணைந்து முன்னெடுப்பை செல்வோம் என்று கூறியிருக்கிறார். எங்களது அரசு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் அமையும். தமிழகத்தில் கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் நிச்சயம் வரும் என்பதை ஒன்றிய அமைச்சர், அதாவது பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். JP நட்டா ஆகியோரெல்லாம் மிக தெளிவாக இந்த கூறியிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு இந்த உறுதியை அளித்துள்ளார்கள். அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இதை நாங்கள் கண்டிப்பாக உறுதி செய்வோம் என்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறாராம். அண்ணாமலை அவர்கள் நிறுவனம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது பெரும்பாலான கேள்விகளுக்கு முறையான பதிலளிக்காமல் அதிமுக தேர்தல் அறிக்கையுடன் ஒத்துப்போகும் வகையில்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அது மட்டுமின்றி அனைத்துக்கும் எங்கள் கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கண்டிப்பாக தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்று கூறியெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது இந்த பாஜகவின் தேர்தல் அறிக்கை என்பது எடப்பாடி கூறும் தேர்தல் அறிக்கையோடு கண்டிப்பாக ஒத்துப்போகும் என்பதை தான் அண்ணாமலை அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கும் நிலையில்தான் அரசியல் ஒரு புதிய பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது. அதாவது இது சினிமா டயலாக்க போல எல்லாம் அவன் பார்த்துப்பார் என்று எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் செய்வது போன்று அண்ணாமலையின் பேச்சு இருந்ததாக கமெண்ட்களும் சமூக வலைதளங்களும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.